இங்க நிறுத்துங்க சார் இல்லையா சார் அங்கே தான் ஓகே சார் அங்கேயே நிப்பாடுங்க வரட்டுமா சார் ஒர்க் இன்னும் முடியல சரி பொறுமையா போங்க இதுங்க போது நீங்க தான் தங்கியிருக்கியா உள்ள போன மட்டும் உன்னை விட்டுருவேனா யாரது யார் நீ ஓ நீயா உன் ஃபேமிலியே போயிடுச்சு நீங்க என்ன பண்ற அது என் ஃபேமிலி இல்ல வேற யாரு நான் உங்க வீட்ல வேலை பார்த்தேன் நீ எந்த ஊரு நான் அசர்பைஜான்ல இருந்து வந்திருக்கேன் உன் பேரு ஜமேலா யாரும் இல்லாத வீட்ல என்ன பண்ணுவீங்க நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் நாளைக்கு நான் வேற வேலையை தேடி போயிடுவேன் வேலையா என்ன வேலை நான் ஹவுஸ்மேட் சார் நம்ம வீட்டுக்கும் ஆள் தேவையில்ல எங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் ஒர்க் பண்ண முடியுமா எஸ் கண்டிப்பா தேங்க்யூ சரி வாங்க போகலாம் சார் நான் என் பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் ஓகே ஓகே வாங்க டயனா எங்கே போய் தொலைஞ்சுது அப்படியே போய் தொலையிட்டோம் டயானா டயானா நீ அம்மா கிட்ட கொடு அம்மா என்னடா சுசீலா பார்க்காத நேரத்துல சக்கரை எடுத்து சாப்பிடாதீங்க அவ சும்மா சொல்றடா நீ எப்படா இங்க வருவ அம்மா தஸ்தகீர் சுலேகாவை கூட்டி வரான் நான் அப்புறமா பேசுறேன் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டாரு அம்மா வராங்கடி வாங்க வாங்க இவங்க ஒன்றும் அம்மா இல்ல ஹலோ இது ஜெமிலா உங்களையும் இந்த வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் அவங்க தான் பார்ப்பாங்க ஜெமிலா இதான் என்னோட குடும்பம் இவர் லூபா இவ அசிம் இவர் ரூமி இவர் என் அண்ணன் மாதிரி சந்திரனா அப்புறம் போனா எனக்கு பிடிக்காது ஓகே எல்லாருக்கும் குட் நைட் போய் தூங்குங்க அது சரி உங்க அம்மா எங்க அவங்க பேரண்ட்ஸ் கூட துபாயில இருக்காங்க ஓ ஓகே உங்க எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன பிடிக்கும் இரு 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 உன் பாஸ்போர்ட்டை கொஞ்சம் காமி உன் முகத்தை கொஞ்சம் காமி ஒரு ஆக்சிடென்ட்ல என் ஃபேஸ் அடிபட்டுருச்சு அதான் அண்ணா போங்க இருக்கட்டும் பரவாயில்ல இருங்க நல்லாதீங்க எதுக்கு நான் உங்ககிட்ட போய் பாஸ்போர்ட்லாம் கேட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பிரச்சனை வந்துரும் இவ வேற நாடு என்ன பிரச்சனை 2 நாள் வெயிட் பண்ணி பாப்போம் இல்லனா அனுப்பி விட்டுறலாம் நீங்க இவ முகத்தை பாத்தீங்களா நான் எதுக்கு அவங்க முகத்தை பார்க்கணும் எனக்கு முகத்தை காட்ட வேண்டியது அவ காட்டலையே இந்த முகத்தை பாக்குறதெல்லாம் விட்டுட்டு போய் கேட்ட முடுங்க முகத்தை மூஞ்ச பார்க்க நடுராத்திரில இருந்து பொம்பளை புள்ள முகத்தை பார்க்கணுமா வயசுக்கே என்ன போயிடுச்சு பிரச்சனைல மாட்டிப்பானோ இதுவும் போச்சா சந்திரனே டைம் ஆயிடுச்சுண்ணா தேங்க்யூ ஒரு பிரச்சனையும் இல்லை சார் பாத்தீங்களாண்ணே ஒரு பொண்ணுக்கு வீட்டில் இவ்வளோதான் வேலை பழக பழக பாலும் புளிக்கும் பாய் அஸ்ஸலாமு அலைக்கும் பாரு கராச்சில இருந்து ஏதோ ஸ்பெஷலா வாங்கிட்டு வரேன் போல சீக்கிரம் வந்துட்டேன்
வாங்க அபி பாய். எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்க சந்திரன் அதுல பாய். என்ன வச்சிருக்கீங்க? ஸ்பெஷல் மட்டன் அலிசா, கராச்சில செஞ்சது. ஹார்மோன் ஊசி போட்டதெல்லாம் கிடையாது. ஆர்கானிக் மட்டன் கராச்சில மட்டும் தான் கிடைக்கும். வீட்லயே செஞ்சது. வாங்க வாங்க சாப்பிடலாம் வாங்க. என்னடா இது? அஸ்ஸலாமு அலைக்கும் பாஸ். அலைக்கும் சலாம். என்னது இது? மட்டன் உள்ள எடுத்துட்டு போ. இவனோட ஆரோக்கியத்தோட ரகசியம் இதான் நினைக்கிறேன். நம்மளும் இதை சாப்பிட்டு வெயிட் தூக்கி போறோம். சரி கிளம்பு. நன்றி. பிரியாணி கொஞ்சம் தப்பா போச்சு. என்ன கியூல நிற்கிறாங்க? அவன் எதிரி நாட்டுக்காரன் ப்ரூவ் பண்ணிட்டான். என்னாச்சு? என்ன ஆச்சா? இதுக்கு பதிலா பாம்பு மிசைல் ஏதாவது கொண்டு வந்திருக்கலாம்ல. ஒண்ணு வலிக்குது. எங்க போறாரு? சார் எங்க போறாரு? எங்க போறாரு? உன்ன நிக்க மாட்டேங்குதுனே, போயிட்டே இருக்கேன். சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். இவ்வளவு தூரத்துல இருந்தா நான் வரேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். வா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஹலோ, யார் நீங்க? யார் நீங்க? நான் தான் சார் ஜமீலா. ஜெமிலா? உண்மையாவா? சாரி சார், நான் வீட்ல தனியா இருக்கும் போது பர்தா போட மாட்டேன், அதான். பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கு. ஏய், அம்மா கால் பண்றாங்க. ஹலோ. ஹாய். ஆமா, எங்க உங்களோட புது மேடு? அவங்க சிட்டில யாரையோ பாக்குறதுக்காக போயிட்டாங்க. இப்ப வந்துருவாங்க. அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் சமைக்க தெரியுமா? சாப்பாடு சூப்பரா இருக்கு. ஆனா உங்க அளவுக்கு இல்லம்மா. சரி, அவங்க பார்க்க எப்படி இருக்காங்க? நாங்க இது வரைக்கும் பார்த்ததில்ல. அதையே ஃபுல்லா கவர் பண்ணி பர்தா போட்டிருக்காங்க. ஓ, ஆனா கண்ணை பார்த்திருக்கோம், சூப்பரா இருக்கும். இந்த பராசி, நீ அவங்க கண்ணை பார்த்துட்டு இருக்கியா? இந்த வயசுல இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. இல்லம்மா, சும்மா தான் பார்த்தேன். அம்மா நீங்க பயப்படாதீங்க, அப்பா அவங்கள பாக்குறதே இல்ல. நீங்களும் உங்க அப்பாவும், நீங்க எல்லாரும் ஒரே டீம் தான் எனக்கு தெரியும். உங்க டீம் தான். சரி சரி, எல்லாரும் நல்ல பசங்களா போய் குளிச்சிட்டு படிங்க, ஓகே? அசீம், நீ டாய்லெட் குள்ள போய் தூங்க கூடாது. அடிச்சேனா பாரு. அப்படிலாம் இல்லம்மா. சரி ஓகே, நான் அப்புறம் கால் பண்றேன். ஓகே, பாய் பாய் பாய். நீங்க பண்ணலையா? நான் ஒரு கிறிஸ்டியன் சார். கிறிஸ்டியன்? ம், அப்புறம் ஏன் பரதா போட்டிருக்கீங்க? இது என் பாதுகாப்புக்காக சார். பாதுகாப்புலாம் ஓகே தான். உங்களுக்கு ஓகேனா இந்த வீட்டில் நார்மல் ட்ரெஸ்ஸே போட்டுக்கலாம். ம், தேங்க்யூ வெரி மச் சார். அப்பா இந்தாங்க. சூப்பர், வெரி குட், கீப் இட் அப். நல்லா இருக்கு. ம். ஆஹா, வாழ்த்துக்கள், நல்ல மார்க், சந்தோஷம். ஜமீலா ஆண்டி சொன்னாங்க உங்க ஊர்ல ப்ராக்ரஸ் கார்டே இல்லையா? ப்ரோக்ரஸ் கார்டு இல்லாதனால தான் நம்ம வீட்டில் சமையல்காரியாக இருக்காங்க. ம், என்னடா அது? அப்பா அது ஏண்டா நீ கூட சமையல்காரனாக போறீங்களா? இல்லப்பா. இப்படியே போச்சுன்னா இந்த வேலை தான் பார்க்கணும். படிடா. எப்போ தானே சொல்கிற, மூளை வளர்க்க சொன்ன முடிய வளர்க்கணும். தேங்க்யூ. என்ன போய் படிங்க. சரி. பெண்ணு சரிப்பா.
want this. அப்பா ஆ கூப்பிட்றேன். ஆ இதை எடுத்துக்கலாம். இது போதுமா? ம். ஆ 252 கிராமா. நம்ம ஒரு காசுக்கு 5000 ரூபா. இதோட விலை கம்மியாக இருக்கா? ஐயோ இல்ல சார். சார் கம்மியாக இருக்கு. ப்ளீஸ். அப்படின்னா இதே ஓகே. ஆ, இதை சரி, பேக் பண்ணிடுங்க. பசங்களை விட்டு வந்துடுறேன். ஓகே சார். ஆ வாங்க போகலாம். ம். டிஸ்கவுண்ட் இருக்கா? ஐயோ சாரி சார். இல்லைல்ல, ஊரில் 5000 ரூபா இருந்தால் ஒரு ஆடி வாங்கிடுவோம். ஏசிக்கு போட வேண்டிய காசெல்லாம் என் கேக்கு என்ன எல்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சு வாங்க, வாங்கியாச்சு. ம் போகலாம். அப்பா ம் என் பர்த்டேக்கு அம்மாவை கூப்பிட மாட்டீங்க? என்னால அவளை கூப்பிட முடியாது. உங்களுக்கு வேணா நீங்கள் போய் கூப்பிடுங்க. அவள் தாராளமாக வரட்டும்னு சொல்ல மாட்டேன். இப்போ போய் வண்டியில் உட்காருங்க. அம்மா அம்மா வண்டி எடுங்கண்ணா. குழந்தைங்க பர்த்டேவை அவளே கண்டுக்கிறது இல்லை. அம்மாவை கூப்பிடுங்க. ம் அப்புறம் அப்பா என்ன சொன்னாரு? உங்களை கூப்பிட சொன்னாரு. நீங்க நாளைக்கு வருவீங்களே? நாளைக்கு விஷயத்த நாளைக்கு பார்த்துக்கலாம். அது அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்க போய் தூங்குங்க. ம் குட் நைட். குட் நைட். குட் நைட். அதோ அம்மா வந்துட்டாங்க. ஓ பத்ரா அங்கிளா? ஹாப்பி பர்த்டேமா. Thank you. சரி வரட்டுமா? ம் பாய். Bye. டாடா. ம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Birthday to you. அம்மா கால் பண்றாங்க. இந்தா. ஹலோ அம்மா. ஆமா, உன் அக்கா எங்க? தோ வரேன். சரி, பயங்கர செலிப்ரேஷன் போலயே. அம்மா இல்லைனாலும் நீங்க ஹாப்பி தான் இல்ல? சரி சரி நீங்க தான் வரல. சரி, எங்க உங்களோட சூப்பர் மேடு ஜெமிலா ஆண்டி. ஜெமிலா ஆன்ட்டியா? அவ எப்படி உங்களுக்கு ஆன்ட்டியானா? ஹாய் மேடம். இங்க பாரு, என் பசங்களுக்கு ஜங்க் ஃபுட் எதுவும் கொடுக்க கூடாது, ஓகே? மேடம் நான் சத்தான ஃபுட்டு மட்டும்தான் சமைப்பேன். நீ அவரோட கிளாத்ஸ் எல்லாம் அயர்ன் பண்ண வேண்டாம். அது லாண்ட்ரியில கொடுத்துடு. ஆனா மேடம் இங்க லாண்ட்ரில கொடுத்தா ரொம்ப காசு செலவாகும். அத பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல, ஏன் வீட்டுக்குள்ள இருக்கும்போது இவ்ளோ மேக்கப் போட்டிருக்க? நீ என்னோட மேக்கப் பாக்ஸ் எடுத்தியா? ஆக்சுவலா மேடம் நான் எப்பவுமே மேக்கப் போட மாட்டேன். நான் சாதாரணமா தான் இருக்கேன். ஒருவேளை இது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டா இருக்கலாம். நீ சாரோட ரூமுக்கு தனியாலாம் போக கூடாது, ஓகே? கவலைப்படாதீங்க மேடம். உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவரு. அதெல்லாம் எனக்கு தெரியும், ஓகே? நீ போய் உன்னோட வேலையை பாரு. எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் மேடம். அதுக்குள்ள முடிஞ்சுதா?
ரோமி, நீ அவகிட்ட அந்த கார்டனை மெயின்டைன் பண்ண சொல்லு. கார்டன் முன்ன மாதிரி இல்லம்மா, இப்ப நிறைய பூ இருக்கு. மேடம், எப்போ நீங்க இங்க வருவீங்க? குழந்தைங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க. உள்ள வரலாமா சார்? ஓ வாங்க வாங்க ப்ளீஸ் கம். குட் நைட் சார். குட் நைட் ஜெமிலா. ஹலோ, திஸ்தகீர் பேசுகிறேன். ஓகே ஜிம்லா, குட் நைட். சாரி, யார் பேசுறது? கிண்டல் பண்ணாதீங்க தஸ்து. இந்த குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. ஆ, குழந்தைங்களையும் புருஷனையும் விட்டுட்டு போன அந்த கர்ஜிக்கிற புலி தானே அது? என்ன அப்படி தானே? நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். இப்போ வீட்டில் ஃபுட்டோட குவாலிட்டி என்னன்னு தெரியுமா? மெனு எப்படி இருக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் இப்படிலாம் பொண்ணுங்க இருக்காங்கன்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன். சொல்லு, பாவம் அப்பாவி பொண்ணு. சண்டே இல்லை, ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. பசங்களாம் எவ்வளோ ஹாப்பி தெரியுமா? பசங்களாம் ஒன்றும் ஹாப்பியா இல்லை. யார் சொன்னது? பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி போச்சு தெரியுமா? கண்டிப்பாக நீ அந்த வீடியோ எல்லாத்தையும் பார்த்துருப்பியே. தஸ்து, நாம இதோட நிறுத்திக்கலாம். எதை நிறுத்தணும்? இங்கிருந்து போகும்போது வேண்டான்னு தானே போனேன். வேண்டான்னு விட்டுட்டல. நான் என் மானத்தை விட்டு உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்ண? நீ என்ன சொன்ன? ஐ நீட் த பிரேக்கா அப்படி சொல்லி நான் அவாய்ட் பண்ணல. நீ இல்லைனாலும் இங்க எல்லா விஷயமும் நல்லபடியா நடக்குதுன்னு தெரிஞ்சோன்னே நீ புரிஞ்சுக்கிட்டியா? என்ன சொல்லு. நீ இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்க. உன் திமிர்லாம் அடங்கிருச்சுன்னு நானே உணர்ற வரைக்கும் உன் அப்பா வீட்லயே இரு. பிளேட்டுங்க. இப்போதான் என் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கேன். அம்மா படிச்சிட்டு இருக்கோம். அந்த மேடு அங்க இருக்காங்களா? எப்பவும் அவங்க மேல ஒரு கண்ணு வைக்கிறது நல்லது. ஏமா? அவங்க ரொம்ப உண்மையாவும் நேர்மையாவும் இருக்காங்க. என்ன இருந்தாலும் வெளியூர்காரங்கல்ல, அதனாலதான். என்னம்மா சொல்றீங்க? அப்பா தனியா ரூம்ல இருக்கும்போது ஏதாவது கேட்டாருன்னா நீயே கொண்டு போய் கொடு. இல்ல, நான் அப்படி சொல்லல. ஜஸ்ட் கோசியஸா இருக்க சொன்னேன். அம்மா போதும், நிறுத்துங்க. நாங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம். சீக்கிரம் வாங்க, நாங்க உங்களை பார்க்கணும். உங்க 2 பேர் கோவத்தை முடிச்சுக்கோங்க. சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. எனக்கு துபாய்க்கு 3 மாசம் தான் விசா கிடைச்சது. அது பரவாயில்ல, நம்ம ரெனியூ பண்ணிக்கலாம். ஆனா என்னோட விசா 9 மாசத்துக்கு முன்னாடி எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அட கடவுளே, அப்போ இல்லீகலா தான் இருக்கீங்களா? ஆமா சார். என்னது ஜெமிலா, என்ன பண்றது? என்னோட கசின் என்னை ஏமாத்திட்டான். எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, என்னால திரும்ப போக முடியாது. டோன்ட் வரி, என்ன பண்ண முடியும்னு பாத்துக்கலாம். என்னால உங்களுக்கு தொந்தரவா இருக்கணும், ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நான் தான் இருக்கேன்ல. எனக்கு இங்க இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் ரொம்ப நல்ல மனுஷன். பசங்களையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறீங்க. தேங்க்யூ வெரி மச் சார். காட் பிளஸ் யூ சார். ஓகே ஓகே, எதுக்கு கவலைப்படுறீங்க?
சந்திரனா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. அவ ரொம்ப நல்ல பொண்ணுண்ணா, அதுவும் என்ன மாதிரியே இருக்கா. தோசை மாவு. இந்த விஷயத்துல மட்டும் இந்த உலகத்துல நல்லது கெட்டதுன்னு எதுவுமே இல்ல. இப்பதான் தெரியுது ஏன் சுலேகாவை கூட்டு வர மாட்டேங்கிறீங்கன்னு. அவங்க வரேன்னு சொன்னப்ப கூட வேண்டான்ட்டீங்க. தஸ்தகீர், இல்லைனாலும் நீங்க பண்றது ஒரு சர்க்கஸ் விளையாட்டு மாதிரி தான். அதுக்கு நடுவுல புதுசா இன்னொரு விஷயத்த கொண்டு வராம இருந்தா சரி. புரியுதுண்ணா, கம்ப்ளீட்டா புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சுது? நெருப்பையும் பெட்ரோலையும் வச்சு விளையாடக்கூடாது. ஆ, இனி அப்படி நடக்காது. நீங்களே பாருங்க. கட் பண்ணலாமா? அல்லாஹ் வேண்டிக்குங்க. சரி சரி சரி. சுக்கிரு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, நான் சாப்பிட்டுலாமா? அலைக்கும் சலாம் உஸ்தாத். நான் துபாய்க்கு வந்து 3-4 நாள் ஆயிடுச்சு. உன்னை பார்க்கவே முடியலையே தஸ்தகி. என்னால் சுத்தமாக அந்த பக்கம் வர முடியல. பார்ப்போம். வாட்ஸ்அப்பில் உனக்கு 3-4 தடவை மெசேஜ் அனுப்பியிருந்தேன். அதை நீ பார்த்து ப்ளூடிக்கு வந்தப்புறமும் உன்னோட ரிப்ளை வரவே இல்லையே தஸ்தகி. அது நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அதுக்கு என்ன, நீ பிஸியாக இருக்கிறது நல்லதுதான். அப்படின்னா பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்குதுன்னு நினச்சிக்கிறேன். அடா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படின்னா நம்ம அதை நல்லா கொண்டு வரணும்ல. நாம் ஒன்று பண்ணுவோமா? ஸ்பெஷலாக ஒரு துவா பண்ணிடலாம். என்ன? பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உன் வீட்டுக்கு போய் ஸ்பெஷலாக ஒரு சாப்பாடு, சுலேகா கையால் சுவையான சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. சரிப்பா, நான் அப்புறமா பேசுகிறேன். சரி. சரி. சுலேகா, இதெல்லாம் நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி இல்லையே, எல்லாம் புதுசு புதுசா இருக்கு. இதுல இவனை மட்டும்தான் எனக்கு தெரியும். ஒரு வெரைட்டிக்காக. வெரைட்டி உன் பார்வையிலே இருக்க. எங்க உன்னோட தாடி? ஈமான மறந்துட்டியா? அவர் எப்படி மறப்பா, அவர் இங்க இருக்காரு. எங்க சுலேகா? அவளும் மாறிட்டாளான்னு பாக்குறேன். சுலேகா அவங்க அப்பா அம்மா கூட இருக்கிறதுக்கு அவ வீட்டுக்கு போயிருக்கா. இதெல்லாம் நீ சமைச்சியா? நல்லா இருக்கேடா. இல்ல மேடு இருக்காங்க, வேலைக்காரி. அவங்கள கூப்பிடு. நமக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான ரெசிபியா அவங்களுக்கு நான் சொல்றேன். அவங்கள வர சொல்லு. கூப்பிடு. வர சொல்ற. கூப்பிடு. ஜெமிலா, வாங்க. ஹாய் சார்.